ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மகா வந்து சூர்யாவை பார்த்து தேம்பி தேம்பி அலறாங்க. உங்களை அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாத்தையுமே மிரட்டுறாங்க. என் புருஷன் மேலே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, அவரை நீங்கள் எப்படி அடிக்கலாம், அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமோ, உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா பாட்டி அனாமிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ தயவு செய்து அந்த கேஸை வந்து வாபஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேஸை நான் வாபஸ் பண்ணனாலும் நீங்கள் பிரபாவை வந்து அவங்க வீட்டுக்கு அமுச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த முடிவை நாங்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. சித்ரா தேவி வந்து நம்ம அக்கா வீட்டுக்கு வரணும்னா நம்ம அனாமிகா பேச்சை கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக விஜயும் வந்துடுறாங்க. என்னடா நீங்கள் எப்படி வந்தீங்க, சூர்யா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஐஸ்வர்யா வந்து அவர் சீக்கிரம் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி. அஜய் வந்து அனாமிகாவை பிடிச்சி திட்டுறாங்க. உன்னே மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பிரபாவை பிடிச்சி அனாமிகா கையை பிடிச்சி இழுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி வெளியே போய் இழுத்து விடுறாங்க. அப்போ கரெக்டாக மகாவும் வந்துடுறாங்க. ஏன் தங்கச்சி வெளியே போக சொல்லிக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாங்க. உனக்கு என்ன ஆகும்னா கை நீளுது அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வந்து பேசும்போது இவங்க 2 பேரையும் அவர் வந்து வெளியே அமுச்சு விட்டுட்டு அந்த பழி எல்லாமே அவரே ஏற்றுக்கிட்டாரு. என் புருஷன் உனக்கு என்னடி பண்ணாரு அப்படின்னு சொல்லி அனாமிகாவை வந்து திட்டுறாங்க. என் தங்கச்சி இந்த வீட்டில் தான் இருப்பா. அஜய் வந்து யார் கூட வாழணும்னு விருப்பப்படுறாரோ அது அவர் தான் முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ணதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. என் தங்கச்சி அவள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரையும் பிடிச்சி திட்டுறாங்க மகா. என் தங்கச்சி இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டும் போகிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.